அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, பேனல் டு ஸ்டடி ஹெல்த் ரிஸ்க்ஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் கொண்ட டீம்னா, ஒரு 23 மெம்பர் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன் அ பிட் டு மேக் தமிழ்நாடு மோர் கிளைமேட் ரெசிலியன்ட் த்ரூ ஒன் ஹெல்த் அப்ரோச் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டட் அ 23 மெம்பர் கமிட்டி. எதுக்காக அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாதிரியான பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக ஒரு 23 பேர் கொண்ட டீமை போட்டிருக்காங்க. இதோட ஹெட்டா யார் இருக்க போறாங்க அப்படின்னா, சீஃப் செக்ரட்டரி வந்து இருக்க போறாரு. சரிங்களா? ஸோ இதுல ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மனிதர்களுடைய அந்த ஆரோக்கியத்தை மட்டும் பார்க்காம, மனிதர்கள், விலங்குகள் மற்றும் நம்ம சுற்றுச்சூழலோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கிறது தான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டியை தான் நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஏற்படும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் ரிலேட்டடா ஒரு செய்தி கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு எராட்டிக் ஸ்னோஃபால் பிளர்ஸ் வின்டர் ஏர்லி சம்மர் இன் ஃப்ராகைல் ஹிமாச்சல் ரீஜன்ஸ். அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஸ்னோஃபால் அப்படிங்கிறது எராட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்ஸ் ஸ்னோஃபால் அப்படிங்கிறது ரொம்ப அன்ஈவனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னோஃபால் அன்ஈவனா இருக்கனால அங்க இருக்கக்கூடிய மேஜர் ரிவர் பேசின்ஸா இருக்க சத்லஜ், ராவி, செனாப் அண்ட் பீஸ் இந்த மாதிரியான நதிகள்ல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. ஓகேங்களா? என்னன்னா ஜனவரி டு சாரி ஜனவரி வராது. பீக் வின்டர் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் ஏறக்குறைய. ஓகேங்களா? அதுதான் நார்த்ல பார்த்தோம்னா வின்டர் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சீசன்ல ஸ்னோஃபால் இருக்கும் ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல. கரெக்டா? ஸோ இந்த ஸ்னோஃபால் அப்படிங்கிறது அன்ஈவனா இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, மேஜர் வாட்டர் பாடிஸா இருக்கக்கூடிய சத்லஜ், ராவி, செனாப், பீஸ் இதுக்கெல்லாம் வந்து சம்மர் சீசன்ல நீர்வரத்து கம்மியாகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரிவர் பேசின்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்னோ கவரேஜ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸ்னோ கவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 12% கிட்ட கம்மியாயிருக்கு. அதனால வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்கு கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதனால நமக்கு வாட்டர் ஃப்ளோ கம்மியாச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல இம்பாக்ட் ஏற்படும், லைவ்லிஹுட்ல இம்பாக்ட் ஏற்படும், நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போகும், பெரினியல் ரிவர்ஸ் அப்படிங்கிற டேக இழந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்னோஃபால் அப்படிங்கிறது அன்ஈவனா இருக்கு. ஸ்னோஃபால் ஏன் அன்ஈவனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு ஆர்டிகலை நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, இங்க நேச்சுரல் ஃபார்மிங் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன? அடுத்தது இந்தியாவுல நேச்சுரல் ஃபார்மிங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. சேலஞ்சஸ பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் ஃபார்மிங்னா என்ன? சாரி, நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னா, நேச்சுரல் ஃபார்மிங் மீன்ஸ் நோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஆர் யூஸ்ட். அதாவது கெமிக்கல் இல்லாத ஒரு ஃபார்மிங் மெத்தடா நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப உரங்களுக்கு பதிலா கெமிக்கல்ஸ், இந்த ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ்க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்னா, இயற்கை சார்ந்த பொருட்கள வந்து உரங்களாகவும், பூச்சிக்கொல்லிகளாகவும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம்னா, நம்ம மாட்டுச்சாணம், ஓகேங்களா? கவுடங்க் அண்ட் தென் கவுடங்க் யூரின் ஃபார்முலேஷன் அது, ஓகேங்களா? இந்த மாதிரி பொட்டானிக்கல் கனோகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கை சார்ந்து நமக்கு உரங்கள தயாரிக்கிறது, இயற்கை சார்ந்து அந்த காலத்துலலாம் எப்படி அந்த பூச்சிகளை எல்லாம் விரட்டியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர கொண்டு வரது தான் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது. பியூர்லி கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? முக்கியமான விஷயம், முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா, கெமிக்கல் ஃப்ரீ 100% கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரை தான் நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடா நமக்கு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்ல கூட சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒரு கோடி ஃபார்மர்ஸ வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல 1 crore ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க? நேச்சுரல் ஃபார்மிங் குள்ள கொண்டு வர போறாங்க. ஓகேவா? சோ அப்படி இருக்கப்ப நேச்சுரல் ஃபார்மிங்கோட அரசாங்கம் 1 கோடி விவசாயிகளை கொண்டு வர போறாங்க உள்ள. இப்ப அதனுடைய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ரீசெண்டா ஒரு ஸ்டடி என்னன்னா, ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி. ஆக்சுவலி ஒரு ஸ்கீமா கூட இருந்துச்சு. ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் பாரதிய
பிரகிருதி கிருஷி பதாதி அப்படின்னு சொல்லி கூட மாத்திருக்காங்க. சரியா? சோ இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ வச்சு நம்ம ஒரு சேலஞ்சஸ டிரைவ் பண்ணியிருக்கோம். என்ன சேலஞ்சஸ் அப்படி நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஆக்சுவலி பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஸ்டோரியா இந்த இடத்துல பார்த்துருக்கோம். நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் தான். ஓகேங்களா? நமக்கு என்விரான்மெண்ட்டுக்கு உகந்ததா இருக்கும். ஃபுட் கிராப்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜஸா இருக்கு நேச்சுரல் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனா நேச்சுரல் ஃபார்மிங்கை இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல எல்லா பயிர்களுக்கும் கொண்டு வர்றது சாத்தியமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விக்குறி. ஓகேங்களா? சேலஞ்சஸ் தான் பெருசா அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா? சமீபத்துல ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கா? ஏதாவது ஒரு நாடு நேச்சுரல் ஃபார்மிங்கை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்து நாடா இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து ஃபெர்டிலைசரை இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தடை போட்டிருந்தாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால ஒரு பொருளாதார பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. விவசாயிகளும் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா லோக்கலா இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற அதனுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருந்தனால. அப்ப இந்தியா மாதிரி பெரிய நாட்டு ஸ்ரீலங்கா மாதிரி சின்ன நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ இந்தியா மாதிரியான பெரிய நாட்டுல நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை விட்டுட்டு நேச்சுரல் ஃபார்மிங் பண்றது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கான விழிப்புணர்வும் கம்மியா தான் இருக்கு. அதனுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நாட்டுல நேச்சுரல் ஃபார்மிங் பண்றது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் பண்றப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் நார்மல் ஃபார்மிங் அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விவசாய முறை இயற்கை சார்ந்த விவசாய முறை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. ஸோ இயற்கை சார்ந்த விவசாய முறைன்னு பாக்குறப்ப நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. முக்கியமான டேர்ம். ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகிறதா சொல்றாங்க. அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட் அண்ட் ரைஸ் எடுத்திருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? நார்மல் ஃபார்மிங் அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மிங்க்கும் நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் பாக்குறப்ப ஒரு 59% டிக்ளைன் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீட் அப்படின்னா இதே ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 32% ப்ரொடக்டிவிட்டியில டிக்ளைன் ஆகுது. அப்ப இந்தியா வந்து ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்ப இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கை ஒரு பேச்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அதை தான் பண்றாங்க அப்படின்னு வர்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வீட்ல 60% டிராப் ஆகுது. இதுவே ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 32% டிராப் ஆகுது. இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஏகப்பட்டதா டிராப் ஆகுது. கரெக்டா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அப்போ அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். அவைலபிலிட்டி கம்மியாச்சுன்னா டிமாண்ட் ஏற்படும். டிமாண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிரைஸ் ரைஸ் ஆகும். இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி அவைலபிலிட்டி கம்மியாகுது அப்படின்னா இன்னொன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் செக்யூரிட்டி பாதிக்கப்படும். அப்போ ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகும். மறுபடியும் இந்தியா வெளிநாடுகள் கிட்ட இந்த தானியங்களை வாங்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படலாம். ஓகேங்களா? அப்ப ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அப்ப என்னதான் பண்ணலாம்? நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணா விவசாயத்துக்கு நல்லது, விவசாயிகளுக்கு நல்லது, குவாலிட்டியா இருக்கும் ஃபுட், என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது. ஆனா நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணா ஃபுட் செக்யூரிட்டியே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தும் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன வே ஃபார்வர்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் ஃபார்மிங்கை கொண்டு வரலாம். எதுக்கெல்லாம் கொண்டு வரலாம்னா இந்த ரைஸ், வீட் இந்த மாதிரி அடிப்படை தேவை உள்ள பயிர்களுக்கு வந்து உடனடியா கொண்டு வராம படிப்படியா கொண்டு வரணும். ஓகேங்களா? மத்தபடி இருக்கக்கூடிய கிராப்ஸுக்கெல்லாம் கிராஜுவலா நம்ம கொண்டு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய கிராப்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம சீரியல்ஸ் சொல்லலாம், மில்லட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நம்ம கொண்டு வரலாம். சுகர் கேன் கொண்டு வரலாம். ஆனா எதுவுமே மக்களோட வாழ்வாதாரத்தை எந்த பயிர்களுக்கு வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு கிராஜுவலா அதர் கிராப்ஸ்ல கொண்டு வரணும். ரைஸ் அண்ட் வீட்ல இப்போதைக்கு இந்த நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துட்டு வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ நமக்கு நேச்சுரல் ஃபார்மிங்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணா நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் கம்மியாகுது. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் கெமிக்கல் ஃபார்மிங்க்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். கெமிக்கல் ஃபார்மிங்னால என்ன ஆகுது? நமக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நேச்சுரல் ஃபார்மிங் பண்றப்ப ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. ப்ரொடக்டிவிட்டி கம்மியாச்சு அப்படின்னா டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிறப்ப நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் உணவு தானியங்களுடைய இருப்பு அப்படிங்கிறது கம்மியாகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வருது. நம்மளால ரேஷன் கடைகள்ல
ரைஸ், வீட் எல்லாம் குடுக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட நம்ம தள்ளப்படலாம். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பேலன்ஸ நம்ம கொண்டு வரணும். நேச்சுரல் ஃபார்மிங் பண்றதுக்கும், கெமிக்கல் ஃபார்மிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ நம்ம கொண்டு வரணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பயோடெக்னாலஜி வைஸ் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணாலும் அதிகமா புரொடக்டிவிட்டி தரக்கூடிய பயிர்கள நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல்ல இருந்து இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நல்ல ஆர்டிகல் நீங்களும் ஒரு தடவ எடுத்து படிச்சு பாருங்க. நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். உங்களுக்கு வரக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எக்ஸாம்ல நல்லா யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நேச்சுரல் ஃபார்மிங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இந்த 3 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.